இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளம்பிங் ஒர்க்குங்க. அதாவது விழாவுக்கு போகலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் விழாவுக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் கிடையாது. அதனால் காசு கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா லாங் போகணும்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் செலவும் சரி, அதுக்கு வண்டிக்கு ஆயிலும் சரி, இதெல்லாம் வந்து நம்ம போதுமான காசு கிடையாது. அதனால் இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு தான் என்னுடைய வேலையே ஒர்க்கு. அதாவது ப்ளம்பிங் ஒர்க்கும் சரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் சரி, இதுதான் என்னுடைய மெயின் ஒர்க்கு. இது நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பண்ணுவேன். அதாவது என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தை நான் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான் பண்ணிக்கிற ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒர்க் இந்த மாதிரி ப்ளம்பிங் ஒர்க் செய்யணும், இல்லை வேலை இந்த மாதிரி செய்யணும், இல்லை அது மாதிரி டவுட்னா மறக்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஏன் கிளாம்பு பக்கம் போட்டிருக்கேன், அதாவது சும்மா பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு ஒரு கிளாம்பு போட்டிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும் அது நல்லா எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்ட்டு. ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா, அதாவது ரொம்ப வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகும் பைப்பு. வந்து 3 அடிக்கு போடலாம். 3 அடிக்கு போகும்போது என்ன பண்ணிங்கன்னா பெண்ட் ஆகும் பைப்பு. ஏன்னா அப்படி போடுறது வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. இப்படி போகிறதுனால கொஞ்சம் பைப் நல்லா நீட்டித்து உழைக்கும், பைப் ஆகிறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த லென்த் வரையும் பார்த்திங்கன்னா ஒரே பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த செவுரு இருக்கும் ஒன்று, அந்த செவத்தில் நம்ம மோட்டர் வச்சு தான் பைப்பு கொண்டு போகணும். இங்கே எல்லாம் அடிச்சு நிப்பாட்டியிருக்கேன். ஆனால் இந்த வேலை செய்கிறதுல வெயில் சரியான வெயிலுங்க. நான் பயங்கர நினச்சி கூட பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், நம்மளோட ஒர்க்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பெண்டை பாருங்கள், பர்ஃபெக்டாக அங்கே மேலே இப்போ நம்ம கேட்டில் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா இந்த டேங்க்லேருந்து வர தண்ணி. ஏன்னா மேலே வந்து மொட்டை மேலே திடீர்னு ஏதாவது சப்போஸ் ஏதாவது பைப் அடிக்கணும், ஏதாவது பாத்ரூமில் பைப் மாற்றணும், இல்லை கிச்சனில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து ஆஃப் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கீழே எட்டரோட. அதே ஒரு பார்த்திங்கன்னா இந்த அங்கே குறிப்பிட்டோடு பாருங்கள், அந்த மேலே கொஞ்சம் உடச்சி விட்ருக்கேன். அந்த அளவுக்கு மட்டும் தான் இங்கே ஏணி இருந்தது. அந்த மேலே பார்த்திங்கன்னா ஏணி கிடையாது. அதாவது தொங்கு சாத்தில் கையில் இறங்கி தான் நிற்சிருந்தேன். ஆனால் அதுக்கு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் முடியாது. அதனால் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சருங்கிறதுனால அப்படியே நிப்பாட்டிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா இந்த தெரியும் தெளிவாக இந்த பக்கம் நம்ம டேங்க் மேலே இருக்குது. டேங்காகவும் எல்லா சொல்யூஷனும் நம்ம பண்ணியாச்சு. பண்ணி நம்ம எல்லாம் அவுட்லெட்டும் இன்லெட் எல்லாமே கீழே இறக்கியாச்சு. இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்லெட்டு, அது இன்லெட் இது பார்த்திங்கன்னா மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இது இன்லெட்டு, இந்த அவுட்லெட், அதாவது தண்ணி நமக்கு கீழே இறங்குறதாவது பாத்ரூமும் சரி, கிச்சனுக்கும் போகிறதும் சரி. அது இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பைப் பார்த்திங்கன்னா பிவிசி பைப் தான் போட்டிருக்கோம். ஏன்னா விலை கொஞ்சம் கம்மி. நீங்கள் சிபிவிசி இல்லை யூபிவிசி அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து ஒரு 2000 அதில் மிச்சம் பண்ணலாம், ஒரு 2000-3000 மிச்சம் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கம்மியாகும் நமக்கு. அது இல்லாமல் பைப்பும் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி நம்ம மட்டும்லாம் சொல்ல முடியாது, செவியான குவாலிட்டி தான். பைப் நல்லாயிருக்கு, அதுதான் உங்களுக்கு தெரியும் நல்லா. அதே மாதிரி இந்த வேலை, அதாவது ப்ளம்பிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அல்லாது ஏதாவது ஒரு உறவினர்கள் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க்கு இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் லிங்க் நான் கொடுக்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, எப்படி சொல்லுவாங்க, அதை என்ன சொல்லுவாங்களே, நான் நடந்து போய்ட்டு பாருங்க, அது கூட வளர்ந்த வாயிலே அப்பப்போ படிச்சுனா தானே தெரியும். அப்படியே சொன்னாங்க பாரமா ஸ்கூல் பக்கம் போனால் அப்படின்னு. அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் சொல்கிறது நம்ம டீட்டெயில் கொடுக்குறேன், நம்பரும் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தெளிவான முறையில் நல்லா பர்ஃபெக்டாக கேரண்டியோட நம்ம ப்ளம்பிங் ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணித்தரோம்.